ஹலோ நண்பா, வணக்கம். TRB ZOOLOGY யூனிட் 4 செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி இருக்குல்ல, அதில் நாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ படிச்சிருக்கோம். இன்றைக்கி நாம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஎன்ஏ படிக்க போகிறோம். ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஎன்ஏயில் நம்ம சிலபஸில் ஏ, பி, சி அண்ட் இசட் ஃபார்ம் படிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதில் பி ஃபார்ம் ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ படிக்கும் பொழுது அதில் வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் படித்தோம் இல்லையா, அதுதான் பி ஃபார்ம். சரியா? ஸோ அந்த பி ஃபார்ம் நம்ம படிச்சிட்டோம். ஏ, சி அண்ட் இசட் நம்ம புதுசாக படிக்க போகிறோம். ஓகே. ஸோ அந்த பி ஃபார்ம் டிஎன்ஏ, அந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் வாட்சன் அண்ட் கிரிக் ப்ரப்போஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த டிஎன்ஏ நம்ம பாடியில் எல்லா செல்ஸ்லேயுமே இருக்குது. அதாவது காமனாக காணப்படக்கூடிய டிஎன்ஏ என்ன அப்படின்னா அந்த பி ஃபார்ம் டிஎன்ஏ தான். ஆனால் அந்த டிஎன்ஏ சில சிச்சுவேஷன்ஸால் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக நம்ம செல்லில் அது லொக்கேட் ஆகி இருக்குது. டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இட் மே பி லைக் சால்ட் கான்சன்ட்ரேஷன், கெமிக்கல் மாடிஃபிகேஷன் ஆஃப் த பேசஸ் அல்லது ஹைட்ரேஷன் லெவல் and the nitrogenous bases in the DNA, presence of polyamines in the solution, and direction and amount of supercoiling. இந்த மாதிரி ஒரு 6 ரீசன்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ரீசன்ஸ் உடைய சேஞ்சஸ்னால நம்மளுடைய பி ஃபார்ம் டிஎன்ஏ ஏ, சி, இசட், ஹெச், இ, டி அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம டிஎன்ஏ எப்போவுமே இந்த வாட்சன் அண்ட் கிரிக் ப்ரப்போஸ் பண்ணின அந்த டபுள் ஹெலிக்ஸ் மாடலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சிச்சுவேஷன், அந்த சால்ட் கான்சன்ட்ரேஷன், அந்த அவைலபிலிட்டி ஆஃப் த நைட்ரோஜினஸ் பேசஸ், நம்ம செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டியோடைய பர்சன்டேஜ், இது எல்லாத்தையும் பொறுத்து அந்த பி டிஎன்ஏடைய ஃபார்ம் வேறு டிஎன்ஏ என்னவாகும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ நம்ம அதுதான் இந்த கிளாஸில் படிக்க போகிறோம். ஸோ டிஎன்ஏ இஸ் அ ரைட்-ஹேண்டட் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர், பட் இட் கேன் அடாப்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் கன்ஃபர்மேஷன்ஸ். என்ன தான் நாம் படித்த இந்த பி ஃபார்ம் டிஎன்ஏ ரைட் ஹேண்டட் டிரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அதால் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் கன்ஃபர்மேஷன்ஸுக்கு தானே அடாப்ட் பண்ணிக்க முடியும். அந்த பேசிஸில் தான் நம்மளுடைய டிஎன்ஏ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கே நான் ஒரு பிக்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் பி ஃபார்ம் பி டிஎன்ஏ அப்படி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டிஎன்ஏ நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஆனால் அந்த டிஎன்ஏ இந்த ஏ ஃபார்ம், இசட் ஃபார்ம் இப்படி அதால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். தன்னுடைய ஸ்ட்ரக்சரல் கன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்படி நம்ம டிஎன்ஏ நம்மளுடைய செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேரியஸ் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம இந்த கிளாஸில் படிக்க போகிறோம். ஓகே. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம ஆல்ரெடி படித்த அந்த பி ஃபார்ம் டிஎன்ஏ இருக்குல்ல, அதை நம்ம தெளிவாக ஒருக்க கூட ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மற்ற ஃபார்ம்ஸை படிக்க போகலாம். ஓகேவா? ஸோ அந்த பி ஃபார்மை ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த டயக்ராம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த பி ஃபார்ம் டிஎன்ஏ வாஸ் ப்ரப்போஸ்டு பை வாட்சன் அண்ட் கிரிக் in the year 1953. அண்ட் இட்ஸ் அ டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஏன் நம்ம டபுள் ஹெலிக்ஸ்னு சொல்கிறோம்? இந்த ரிப்பன் மாதிரி 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது இல்லையா, அது 2 இருக்குது இல்லையா, அண்ட் அது ஹெலிக்கல் ஷேப்பில் வளைஞ்சு இருக்குது இல்லையா, பின்னலாக இருக்குது. அதனால் நாம் இதை ஹெலிக்ஸ்னு சொல்லுவோம். 2 நம்பர் இருக்கிறதுனால டபுள்னு சொல்லுவோம். ஓகே. இங்கே இந்த பிடிஎன்ஏடைய அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா சும்மா அது ஈஸியாக இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகலை. இங்கே க்ரூவ்ஸ் க்ரியேட் ஆகுது பார்த்திங்களா, ஒரு குழி க்ரியேட் ஆகுது இல்லையா அந்த சைட்ஸில், அந்த குழியை நாம் ப்ராப்பராக லொக்கேட் பண்ணணும் இந்த பிடிஎன்ஏல. ஓகே. அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த குழி ஆழமானதாக இருக்குது. இது மேஜர் க்ரூவ். ஆனால் இந்த குழி பாருங்கள், அது மேலோட்டமாக இருக்குது, ரொம்ப டீப்பாக இல்லை, ரொம்ப நேரோவாக இருக்குது. அது மைனர் க்ரூவ். ஸோ நம்ம டயக்ராம் வரையும் பொழுதே நமக்கு இந்த பிடிஎன்ஏடைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடுச்சு. மைனர் க்ரூவும் மேஜர் க்ரூவும்
அங்கே வந்து இந்த டிஎன்ஏவுடைய ஒரு ப்ராப்பரான அந்த ஸ்ட்ரக்சரை நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த மைனர் குரூவ் அண்ட் மேஜர் குரூவ் இஸ் பிளேயிங் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் கிவிங் த ஸ்ட்ரக்சர் ஃபார் பிடிஎன்ஏ. ஓகே, இப்போது ஒரு மைனர் குரூவும் ஒரு மேஜர் குரூவும் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை நாம் ஒரு டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒரு மைனர் குரூவும் ஒரு மேஜர் குரூவும் சேர்ந்து நம்ம எப்படி கூப்பிடுவோம்? ஒரு டர்ன் அப்படின்னு, ஒரு சுற்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த டயக்ராமில் தெரியுதா, இங்கே ஒரு மேஜர் குரூவ் இருக்குது, இங்கே ஒரு மைனர் குரூவ் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸை தான் நாம் வந்து ஒன் டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா, மைனர் குரூவுடைய மெஷர்மெண்ட் வந்து 12 ஆம்ஸ்ட்ராங் அண்ட் மேஜர் குரூவுடைய மெஷர்மெண்ட் வந்து 22 ஆம்ஸ்ட்ராங். இந்த 12ஐயும் இந்த 22ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 34 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்கும். ஓகே, அப்போது அந்த பிடிஎன்ஏவுடைய ஒரு டர்ன் எவ்வளோ ஆம்ஸ்ட்ராங் இருக்குது? 34 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. அண்ட் இந்த டிஎன்ஏவுடைய டயாமீட்டர், இதனுடைய அளவு பாருங்கள், இந்த டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது? 20 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. ஓகே, அண்ட் இந்த பிங்க் கலரில் ரிப்பன் ஷேப்பில் வருதில்ல, அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா சுகர் அண்ட் ஃபாஸ்ஃபேட் லொக்கேட் ஆகியிருக்கு. ஸோ அந்த ரிப்பன் ஷேப்டு ஸ்ட்ரக்சரை நாம் டிஎன்ஏவுடைய பேக் போன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் சுகர் ஆஸ் வெல் அஸ் ஃபாஸ்ஃபேட். அப்போ உள்ள இந்த கலராக இருக்குது இல்லையா, அதெல்லாம் என்னென்னா நைட்ரோஜினஸ் பேசஸ். இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் பியூரின், பைரிமிடன், நம்ம 2 கேட்டகரி படிச்சிருப்போம். பியூரின் என்ன அப்படின்னா அடினைனும் குவானைனும். அண்ட் இந்த பைரிமிடன் என்ன அப்படின்னா தைமினும் சைட்டோசைனும். அப்போ இதுங்க தான் ஜோடியாக அரேஞ்ச் ஆகியிருக்கு. எப்போவுமே அடினைன் தைமைனோட ஜோடி போட்டிருக்கும். அதற்கு தேவையான பாண்ட் என்னது? ஹைட்ரோஜன் பாண்ட். ஸோ அடினைனும் தைமைனும் ஜோடி போடுறதுக்கு 2 ஹைட்ரோஜன் பாண்ட் வேணும். ஸோ அடினைன் இஸ் லிங்க்டு வித் தைமைன் வித் த ஹெல்ப் ஆஃப் 2 ஹைட்ரோஜன் பாண்ட். இதுவே இந்த குவானைன் சைட்டோசைனோட லிங்க் ஆகணும் அப்படின்னா 3 ஹைட்ரோஜன் பாண்ட் வேணும். மறக்கவே கூடாது. ஓகேவா? அடினைனுக்கும் தைமைனுக்கும் இடையில் 2 ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்குது, டபுள் ஹைட்ரோஜன் பாண்ட். அதுவே இந்த குவானைனுக்கும் சைட்டோசைனுக்கும் இடையில் 3 ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் இருக்குது. வி ஆர் காலிங் இட் அஸ் ட்ரிபிள் ஹைட்ரோஜன் பாண்ட். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், இப்படி இந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் லொக்கேட் ஆகியிருக்கு இல்லையா, இது ஒரு நியூக்ளியோடைடு. ஓகே, அடுத்தது இது ஒரு நியூக்ளியோடைடு. அப்புறம் அடுத்த ஒரு நியூக்ளியோடைடு லொக்கேட் ஆகியிருக்கு. இப்படி நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் லொக்கேட் ஆகியிருக்கு இல்லையா, இந்த ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை தான் நாம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இட் இஸ் நியர்லி 3.4 ஆம்ஸ்ட்ராங். ஸோ பிடிஎன்ஏல the distance between each turn is 3.4 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஸோ ஒவ்வொரு நியூக்ளியோடைடுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை நம்ம 3.4 நானோமீட்டர் அல்லது 3.4 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம். அடுத்ததாக என்ன சொல்லணும்னா, இந்த ஒரு டர்ன் கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு மேஜர் குரூவ் அண்ட் மைனர் குரூவ், இதில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைட்ஸ்லாம் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலி 10 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். 10 பேஸ் பேர்ஸ் அங்கே லொக்கேட் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிடிஎன்ஏல படித்த அந்த போர்ஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு மித்தமாக இருக்கக்கூடிய நமக்கு கொடுத்துருக்குற அந்த ஏ, பி, சி அண்ட் இசட் ஃபார்மை கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஎன்ஏவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக நமக்கு வந்து ஞாபகம் வச்சுருக்க முடியும் நம்புகிறேன். அதனால் நான் இங்கே ஒரு டேபிள் ஃபார்மில் நான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். சரியா, 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏ ஃபார்ம், பி ஃபார்ம், சி ஃபார்ம் அண்ட் இசட் ஃபார்முடைய அப்ரிவியேஷன் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன், கிடைக்காத இன்ஃபர்மேஷன் நான் இங்கே மென்ஷன் பண்ணலை. சரியா, அப்ரிவியேஷன் ஏ ஃபார்முக்கு என்னென்னா இட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் டிஎன்ஏ. A for alternative. B ஃபார்முக்கு balanced DNA. அண்ட் சிக்கான ஃபுல் ஃபார்ம் எனக்கு கிடைக்கல. Z ஃபார்முக்கு zigzag DNA. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த அப்ரிவியேஷன்ஸ்: alternative, balanced and zigzag. ஓகே, அண்ட் இந்த டிஎன்ஏ மாடல்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னென்ன டைரக்ஷனில் அது ட்விஸ்ட் ஆகி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன் A form the twisting happens in right hand side. In B form the twisting happens in right hand side. C க்கு தெரியல. And Z form the twisting happens in
லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ நம்ம படிக்கிற இந்த 4 ஃபார்ம்ஸில் இந்த இசட் ஃபார்ம் இருக்குது இல்லையா, ஜிக்ஸாக் டிஎன்ஏ, அதில் அந்த ஹெலிக்ஸ் எந்த டைரெக்ஷனில் ட்விஸ்ட் ஆகியிருக்கு, லெஃப்ட் ஹேண்டட் சைடில் நமக்கு ட்விஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹெலிக்ஸ் எல்லாமே கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ட்விஸ்ட் ஆகியிருக்கு. ஆனால் இந்த இசட் ஃபார்ம் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்விஸ்டாக இருக்கிறதுனால நம்ம அதை சினிஸ்ட்ரல் ட்விஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்புறம் நம்ம பிடிஎன்ஏல படித்தோம்ல, ஒரு டர்னில் எத்தனை நியூக்ளியோடைட் பேஸஸ் வந்து அரேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து 10 பேஸ் பேர்ஸ்னு படிச்சிருந்தோம். அப்படி தானே 10 அப்படின்னு. ஆனால் இப்போது ரிவைஸ்டு எடிஷன் ஆஃப் புக்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 10.5 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணிக்கணும். So nearly each turn of the B form DNA contains 10.5 nucleotides, whereas in case of A form it contains 11 nucleotides, and in C form it contains 9 base pairs, and in Z form it contains 12 base pairs. Okay, so there is difference. இது ரொம்ப முக்கியம். எத்தனை நியூக்ளியோடைட் பேசஸ் அந்த ஒரு டர்னில் லொக்கேட் ஆகி இருக்குது. அதாவது இந்த அடினைன், தைமைன், சைட்டோசைன் அண்ட் குவானைன் ஜோடியாக இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு டர்னில் எத்தனை ஜோடிகள் அமைஞ்சிருக்கு அதுதான் இங்கே வந்து முக்கியம். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து த ஸ்ட்ரக்சர். நமக்கு வந்து ஒரு எலாபரேட்டான ஸ்ட்ரக்சர், இந்த டிஎன்ஏஸோட ஸ்ட்ரக்சரை யார் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த ஏ ஃபார்முக்கு யாரும் கொடுக்கல. அண்ட் இந்த பி ஃபார்முக்கு வாட்சன் அண்ட் கிரிக் கொடுத்துருக்காங்க இன் 1953, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அண்ட் இந்த இசட் ஃபார்முக்கு 3 பேர் இதை கொடுத்துருக்காங்க இன் 1984. ஓகே, இன் 1984. ஓகே, those 3 people are Rich, Northam and Wang. ரிச், நார்தேம் அண்ட் வேங் அப்படிங்கிறவங்க தான் இந்த இசட் ஃபார்முடைய ஸ்ட்ரக்சரை நமக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா அபவுட் த ரிப்பீட்டிங் யூனிட்ஸ். இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் வந்து நியூக்ளியோடைட்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்ன ஃபார்மில் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி இந்த பி ஃபார்ம் படிச்சிருக்கோம் இல்லையா, மோனோ நியூக்ளியோடைட் தானே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்படி மோனோ நியூக்ளியோடைட் எல்லாமே சேர்ந்து பாலி நியூக்ளியோடைட் அப்படிங்கிற பாலிமரை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ஏ ஃபார்ம்லேயும் மோனோ நியூக்ளியோடைட் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இதுவே இசட் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா டை நியூக்ளியோடைட் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு புரியுது, இந்த ஏ ஃபார்ம், பி ஃபார்ம், சி ஃபார்மை விட இந்த இசட் ஃபார்ம் டிஎன்ஏ கொஞ்சம் தினுசாக இருக்குது. ஓகேவா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டட் சைடில் ஹெலிக்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ அதில் இருக்கக்கூடிய மோனோமர்ஸ் என்னது, டை நியூக்ளியோடைட். டை நியூக்ளியோடைட்லாம் ரிப்பீட் ஆகி தான் அந்த இசட் டிஎன்ஏ அப்படிங்கிற பாலிமரையை உருவாக்கியிருக்கு. ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அபவுட் த சுகர் ஃபாஸ்ஃபேட் பேக்போன். இந்த சுகர் ஃபாஸ்ஃபேட் பேக்போன் வந்து இந்த ரிப்பன் மாதிரி அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் படித்தோம் இல்லையா, அது பி ஃபார்மில் ரெகுலராக அரேஞ்ச் ஆகியிருக்கு. அதே மாதிரி தான் ஏ ஃபார்ம்லேயும் இருக்குது. ஆனால் நம்ம இசட் ஃபார்ம் பார்க்கும் பொழுது அது வந்து ஜிக்ஸாக் மேனரில் அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே ஏ ஃபார்ம், பி ஃபார்ம். இதுங்களுக்கு வந்து அந்த பேக்போன் எப்படி இருக்குது, ரெகுலராக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, இந்த இசட் ஃபார்ம் டிஎன்ஏல ஒரு ஸ்க்ரிபிள் பண்ண மாதிரி ஜிக்ஸாக் மேனரில் இப்படி 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 மேனரில் அது வந்து அரேஞ்ச் ஆகியிருக்கு பார்த்தீங்களா. அதனால தான் நம்ம இதை வந்து ரெகுலர்னு மென்ஷன் பண்ணாமல் அதனுடைய சுகர் ஃபாஸ்ஃபேட் பேக்போன் வந்து ஜிக்ஸாக் மேனராக இருக்குதுன்னு சொல்கிறோம். அதனால தான் அந்த டிஎன்ஏக்கு பெயரும் ஜிக்ஸாக் டிஎன்ஏ அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அபவுட் த எக்ஸிஸ்டன்ஸ். அது நம்ம செல்லில் வந்து எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து யாரோடது, ஏடிஎன்ஏயோடது. ADNA is found at 72% relative humidity in the presence of sodium, potassium and cesium ions. நம்ம செல்லுக்குள்ளே இந்த ADNA இருக்கணும் அப்படின்னா என்னென்ன சிச்சுவேஷன்ஸ், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும், அந்த செல்லில் வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 72% இருக்கணும். ஓகே, அதே மாதிரி அந்த செல்லுக்குள்ளே என்னென்ன அயான்ஸ் இருக்கணும் அப்படின்னா சோடியம், பொட்டாசியம் அண்ட் சீசியம். இந்த மாதிரி அயான்ஸ் இருந்து 72% ஆஃப் ஹியூமிடிட்டியும் இருந்ததுன்னா அந்த செல்லில் எந்த டிஎன்ஏ இருக்கும், ஏடிஎன்ஏ இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூ பீப்புள் இருப்பாங்க, நான் ஏசி இருந்தால் தான் அந்த ரூமில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஃபேன்லலாம் அவங்க அட்ஜஸ்ட் ஆக மாட்டாங்க, அவங்களால அடாப்ட் ஆக முடியாது. ஓகேவா? அப்படி ஏசிலேயே இருந்தவங்க பழகியிருப்பாங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக ஏசி வேணும் அப்படின்பாங்க. சில பீப்புள் வந்து எனக்கு குளிக்கிறது கண்டிப்பாக ஹீட்டர் வேணும், அப்போ தான் எனக்கு வந்து வார்ம் வாட்டர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருந்தால் தான் அந்த ரூமில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம செல்லில் இந்த ஏடிஎன்ஏ இருக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். என்னென்ன கண்டிஷன்? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும்? 72% இருக்கணும், அதாவது இந்த ஈரப்பதம். ஓகே. அண்ட் அயான்ஸ் என்னென்ன அயான்ஸ் இருக்கணும்னா லைக் சோடியம், பொட்டாசியம் அண்ட் சீசியம். ஓகேவா? இதுவே பிடிஎன்ஏ பார்த்துக்கோங்க. பிடிஎன்ஏ இஸ் ஃபவுண்ட் இன் எவ்ரி செல் at 92% relative humidity and low concentration of the ions. இங்கே நான் அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ பிடிஎன்ஏ நம்மளுடைய செல்லுக்குள்ளே இருக்கணும்னா அங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி அயான்ஸ், அந்த சால்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்தால் போதும். ஆனால் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எத்தனை சதவீதம் இருக்கணும்? 92% இருக்கணும். ஓகே. ஸோ அந்த பி ஃபார்ம் அப்படிங்கிறது எல்லா செல்ஸ்லேயுமே இருக்குது, நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பி ஃபார்ம் DNA is a common type of DNA. நம்ம எல்லா செல்ஸ்லேயுமே அதிக அளவில் காணப்படக்கூடிய DNA வெரைட்டி என்னது? இந்த B ஃபார்ம். ஓகே. அடுத்த டைப் வந்து இந்த cDNA. cDNA நம்மளுடைய செல்ஸில் இருக்கணும்னா அந்த செல்ஸோடைய ஹியூமிடிட்டி நியர்லி 66% இருக்கணும். ஓகே. ஸோ இங்கே 72, இங்கே 92, இங்கே 66. அண்ட் ஆல்சோ இந்த 66% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியோட சேர்த்து இந்த cDNA ஃபார்மேஷனுக்கு லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் அயான்ஸ் தேவைப்படுது. ஸோ லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் அயான்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் cDNA. அடுத்ததாக இருக்கக்கூடியது இந்த இசட் ஃபார்ம் டிஎன்ஏ. இசட் ஃபார்ம் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக அளவில் சால்ட் கான்சன்ட்ரேஷன் வேணும். அப்போ நீங்கள் வந்து இங்கே பிடிஎன்ஏவும் இந்த இசட் டிஎன்ஏவும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். பிடிஎன்ஏக்கு என்ன வேணும்? லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸ் வேணும். ஆனால் இசட் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸ் வேணும். ஓகே. அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு செல்லில் பிடிஎன்ஏ இருக்குது. ஓகே. அங்கே வந்து இந்த 92% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸும் இருக்குது. ஓகே. இப்போ திடீர்னு அங்கே வந்து அந்த சிச்சுவேஷனால் அந்த செல்ஸில் 66% ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் லித்தியம் அயான்ஸும் மெக்னீஷியம் அயான்ஸும் அவைலபிளாக இருந்தால் அங்கே என்ன நடக்கும்? இந்த பிடிஎன்ஏவால் அங்கே இடத்துல ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஸோ பிடிஎன்ஏ என்னவாக மாறும்? cDNAவாக மாறும். ஓகே. ஸோ பிடிஎன்ஏ வில் கெட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு cDNA. ஏன்னா பியால் அந்த சிச்சுவேஷனில் ஸ்டேபிளாக இருக்க முடியலை. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஸோ பிடிஎன்ஏ அப்படிங்கிறது எல்லா செல்லுலேயும் காமனாக இருக்கிற டிஎன்ஏ. பட் சிச்சுவேஷன்ஸ்னால சால்ட் கான்சன்ட்ரேஷன்னாலையும் இந்த ஹியூமிடிட்டி லெவலாலையும் இந்த ஹைட்ரேஷன் லெவலாலையும் அது வந்து ஏ ஆகவோ இல்லை சி ஆகவோ டி ஆகவோ எதுவாகவோ அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நம்ம சிலபஸில் இந்த ஏபிசி இசட் தானே இருக்குது. ஸோ நம்ம அதை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் வந்து அபவுட் த ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி அப்படின்னா நிலையான தன்மை. ஓகேவா? அதில் ஏ ஃபார்ம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏ ஃபார்ம் இஸ் ஸ்டேபிளாக தான் இருக்குது. இன் சொல்யூஷன் டிவாய்ட் ஆஃப் வாட்டர். டிவாய்ட் ஆஃப் வாட்டர்னால் என்ன அர்த்தம்? ஆப்சன்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே. ஸோ நீங்கள் வந்து டிஎன்ஏவை வாட்டர் இருக்கக்கூடிய எந்த சொல்யூஷனில் போட்டாலும் இந்த டிஎன்ஏவால் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு ஆல்கஹாலில் போட்டிங்கன்னா கூட அந்த ஏடிஎன்ஏ வந்து இன்டாக்டாக இருக்குது, எந்த சேஞ்சஸும் நடக்காது. பட் தண்ணி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொல்யூஷனில் நம்ம ஏடிஎன்ஏவை போட்டோன்னா அது ஸ்டேபிளாக இருக்காது. அது என்னவா மாறிடும்? மெட்டாஸ்டேபிளாக மாறிடும். ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் putting some ADNA into water, it cannot stay stable. So immediately it get transformed into metastable. Metastable-னா என்ன? குயிக்லி அது வந்து இன்னொரு ஃபார்முக்கு போகுது. அது என்ன ஃபார்ம் அப்படின்னா டி ஃபார்ம். ஸோ ஏ ஃபார்ம் குயிக்லி கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு டி ஃபார்ம். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஏடிஎன்ஏ எடுத்து ஆல்கஹாலில் போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். ஆனால் அந்த ஏடிஎன்ஏ எடுத்து நீங்கள் வாட்டரில் போட்டிங்கன்னா என்னவாகும்? அதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஸோ இமீடியட்டாக அந்த ஏடிஎன்ஏ தன்னுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கும். ஸோ அது தன்னைத்தானே ஃபுல்லாக அழிச்சிக்காமல் இன்னொரு ஃபார்முக்கு மாறிடும். அந்த இன்னொரு ஃபார்ம் என்னது? டி. ஓகே. ஸோ ஏடிஎன்ஏ கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு டி ஃபார்ம். புரிஞ்சுதா? அடுத்தது பிடிஎன்ஏவுடைய ஸ்டெபிலிட்டி. பிடிஎன்ஏ இஸ் மெட்டபாலிக்கலி ஸ்டேபிள்.
மோஸ்ட்லி எல்லா செல்ஸ்லேயுமே இது வந்து இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். ஸோ அது மெட்டபாலிக்கலி ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, ஆனாலும் இந்த பிடிஎன்ஏ கேன் கெட் transformed into A, C, D forms. How? It depends upon the sequence of the nucleotides and concentration of the ions. Ions உடைய concentrations பொறுத்து அடுத்தது இந்த ZDNA. ZDNA is having doubtful existence in physiological state. ஏன்னா இசட்டிஎனுடைய ஃபார்மேஷனுக்கு அதிக அளவில் சால்ட் தேவைப்படுது இல்லையா? அதனால அது ஃபிசியாலஜிக்கல் ஸ்டேட்டில் இருக்கிறது. நம்மளுடைய ஃபிசியாலஜியில் வந்து இந்த இசட்டிஎன்ஏ உருவாகிறது வந்து கொஞ்சம் ரேராக நடக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் அ டவுட்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ். வேறஸ் இந்த இசட்டிஎன்ஏ எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபார் ரீகாம்பினேஷன் டைமில் நம்மளுடைய கேமெட்ஸில் வந்து ரீகாம்பினேஷன் நடக்கும் இல்லையா? அந்த சமயத்தில் இந்த ZDNA ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் ZDNA இஸ் ஆல்சோ சீன் இன் புரோட்டோசோவன்ஸ். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அபவுட் டயாமீட்டர். நம்ம ஸ்ட்ரக்சர் படிக்கும் பொழுதே டயாமீட்டர் பார்த்தோம்ல, இந்த பிடிஎன்ஏடைய டயாமீட்டர் நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு. அதாவது இதனுடைய இந்த சுற்றளவு, இந்த கம்ப்ளீட் ஹெலிக்ஸோடைய சுற்றளவு வந்து 20 ஆம்ஸ்ட்ராங். இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டிஎன்ஏக்கு என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த பிடிஎன்ஏவை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 20 ஆம்ஸ்ட்ராங் டயாமீட்டர். whereas in case of ADNA சில புக்ஸில் 23 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த என்சிஆர்டி புக் நான் ரெஃபர் பண்ணேன், அதில் வந்து 23 ஆம்ஸ்ட்ராங் தான் இருக்குது. என்சிஆர்டி ஃபார் நீட் பயாலஜி இருக்குல்ல அதில். ஆனால் சில புக்ஸில் வந்து 26 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதை தெளிவாக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ 23ன்னு படிக்கலாம். ஓகேவா? ஸோ ADNA-உடைய டயாமீட்டர் 23 ஆம்ஸ்ட்ராங் அண்ட் CDNA-உடைய டயாமீட்டர் 19 ஆம்ஸ்ட்ராங் அண்ட் இசட் ஃபார்முடைய டயாமீட்டர் 18 ஆம்ஸ்ட்ராங். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், இருக்கிற 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஎன்ஏல எது வைடராக இருக்குது, எதனுடைய ஏரியா அதிகமாக இருக்குது? ADNA. ஓகேவா? பிகாஸ் அங்கே தானே 23 ஆம்ஸ்ட்ராங் டயாமீட்டர் இருக்குது. ஸோ த வைடர் டிஎன்ஏ இஸ் ADNA. ஓகே, அடுத்தது about the one complete helix or pitch of the helix. அப்படின்னா என்னது? pitch of the helixன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு டேர்ன், அந்த ஹெலிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டேர்னுடைய ஏரியா. அப்போது இட் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் அ மைனர் குரூவ் ஆஸ் வெல் அஸ் தி மேஜர் குரூவ். இது வந்து பிடிஎன்ஏல நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். இட் இஸ் 34 ஆம்ஸ்ட்ராங். தட் இஸ் மைனர் குரூவுடைய 12 ஆம்ஸ்ட்ராங்கும் மேஜர் குரூவுடைய 22 ஆம்ஸ்ட்ராங்கும் சேர்த்து 34 ஆம்ஸ்ட்ராங்னு படித்தோம். அப்போது அதே மாதிரி ADNAல 28 ஆம்ஸ்ட்ராங், CDNAல 30.97 ஆம்ஸ்ட்ராங் அண்ட் ZDNAல 45 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஈச் டர்ன், ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் பிடிஎன்ஏல 3.4 நானோமீட்டர். இதுவே சில ரிவைஸ்டு எடிஷன்ஸ் ஆஃப் புக்கில் 3.6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அப்டேட்டடான ஆன்சர். ஓகே, ஸோ இட் இஸ் 3.6. ஸோ நீங்கள் வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் படிக்கும் பொழுதும் அதில் நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் பெர் டர்ன் அப்படின்னு இருக்கும், அது 10 இருக்கும். நீங்கள் 10.5ன்னு படிங்க. அதே மாதிரி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஈச் பேஸ், ஈச் டர்ன் கொடுத்து 3.4 நானோமீட்டர் இருக்கும். நீங்கள் 3.6 நானோமீட்டர்னு படிக்கணும். பிகாஸ் நம்ம அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் படிக்கணும். ஓகே, அடுத்தது the distance between the turn in ADNA is 2.3 nanometer. In case of ZDNA is 1.8 nanometer. அடுத்து இருக்கிறது angle twist of one helix, that is rotation per base pair. ஒவ்வொரு ஹெலிக்ஸும் சுருண்டு இருக்கு இல்லையா? அப்படி சுருண்டு அது அந்த ஹெலிக்கலாக ஃபார்ம் ஆகி இருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு ரொட்டேஷன்லேயும் அது என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறது. BDNA is made up of 36 degree, whereas ADNA has 33 degree, CDNA has 38.6 degree, whereas ZDNA has nearly minus 30 degree.
ஓகே. அண்ட் தென் பேஸ் பேர் டில்ட். அந்த பேஸ் பேர் வந்து கொஞ்சம் டில்ட் ஆகியிருக்கு. ஓகே, தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் சரிஞ்சு இருந்தால் தான் அந்த ஹெலிக்ஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி ஒவ்வொரு பேஸ் பேர்ஸும் எந்த அளவுக்கு டில்ட் ஆகியிருக்கு அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் ADNA it is 20 degree, in case of B it is -6 degree, in case of C it is 7.8 degree, in case of ZDNA it is 7 degree. And then the next thing is about the axial rise. Axial rise in ADNA is 2.55 Armstrong. In BDNA is 3.4 Armstrong. In C it is 3.32 Armstrong, and in Z it is 3.7 Armstrong. And the next point is about conformation of the deoxyribose sugar ring. Deoxyribose sugar ring, இது வந்து DNA அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய சுகரை வந்து நாம் deoxyribose sugar அப்படின்னு சொல்லுவோம். அல்லது இந்த deoxyribose ரிங்கை வந்து நம்ம சுகர் பியூக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுகர் பியூக்கருடைய லொக்கேஷனை வச்சு நாம் வந்து ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொரு கன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஓகே, இந்த ADNA உடைய சுகர் பியூக்கர் இஸ் லொக்கேட்டட் இன் த C3' எண்டோ கன்ஃபர்மேஷன். whereas B form உடைய sugar piuker, அதாவது deoxyribose ring is present in the C2' endo conformation. And in case of ZDNA, நமக்கு ZDNA கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். அண்ட் அங்கே வந்து பியூரன்ஸும் பைரிமிடைன்ஸும் ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் ஆகி இருக்கும். அதனால் அந்த பியூரனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும் அண்ட் பைரிமிடனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். பியூரன் இந்த G இருக்கு இல்லையா, அது ஒரு பியூரன் தானே, அதோடைய கன்ஃபர்மேஷன் வந்து C3 எண்டோ கன்ஃபர்மேஷன். அண்ட் பைரிமிடைனான இந்த சியோடைய கன்ஃபர்மேஷன் வந்து C2 எண்டோ கன்ஃபர்மேஷன். ஸோ ZDNA ஹேஸ் போத் C2 எண்டோ and C3 endo conformation. And the next thing is about the glycosidyl bond arrangement. இந்த DNAல glycosidic bond இருக்கும். இந்த glycosidic bond கனெக்ட் பண்ணுறது வந்து சுகர் மாலிகுலையும் நைட்ரோஜினஸ் பேஸஸையும் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த glycosidic bondோடைய அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு நாம் இப்போ ஒரு பாயிண்ட் படிக்க போகிறோம். ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஒரு பிக்சர் இருக்கு இல்லையா, அதை பாருங்கள். இங்கே வந்து சின் கன்ஃபர்மேஷனுக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ஆன்டி கன்ஃபர்மேஷனுக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே 2 ரிங் இருக்குது இல்லையா, அப்போ அது என்ன நைட்ரோஜினஸ் பேஸ் பியூரின். ஓகே, அது எதர் அடினைனாக இருக்கும் இல்லைன்னா குவானைனாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பியூரினுடைய இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்குது, அந்த 2 ரிங் இருக்குது. இங்கே வந்து சுகர் இருக்குது. ரெண்டுமே எப்படி இருக்குது, சேம் டைரெக்ஷனில் லொக்கேட் ஆகியிருக்கு. அப்படி தானே, ஒரே மாதிரி இருக்குது, ஒரு ஒன்றுக்கு ஒன்று நேராக லொக்கேட் ஆகியிருக்கு. ஸோ இந்த நைட்ரோஜினஸ் பேஸும் இந்த சுகர் ரிங்கும் அப்படி ஒரே டைரெக்ஷனில் இருக்கிறதுனால நாம் இதை சின் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது ஒரு பைரிமிடைனில் பாருங்கள், பைரிமிடைனில் ஒரு ரிங் தானே இருக்கும். ஓகேவா, இங்கே இது வந்து இங்கே தள்ளி இருக்குது, இந்த சுகர் ரிங் வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. பட் நைட்ரோஜினஸ் பேஸ் எங்கே இருக்குது, கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம ஆன்டி கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பியூரின்ஸ்க்கு வந்து சின் கன்ஃபர்மேஷன் இருக்குது, பைரிமிடைன்ஸ்க்கு ஆன்டி கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த கிளைகோசிடிக் லிங்கேஜ் யாருக்கும் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த நைட்ரோஜினஸ் பேஸுக்கும் இந்த சுகருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த லிங்கேஜை தான் நம்ம கிளைகோசிடிக் லிங்கேஜ்னு சொல்லுவோம். அந்த கிளைகோசிடிக் லிங்கேஜ் வந்து சேம் டைரெக்ஷனில் அந்த சுகரையும் நைட்ரோஜினஸ் பேஸஸையும் இணைச்சதுன்னா அதுக்கு பேர் சின் கன்ஃபர்மேஷன். இட் ஹேப்பன்ஸ் இன் பியூரின். whereas in case of pyrimidine ரெண்டுமே கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக இருக்கும், இல்லை ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருக்கும். ஸோ we are calling it as ஆன்டி கன்ஃபர்மேஷன். இப்படி 2 கன்ஃபர்மேஷனுமே இருக்கக்கூடிய ஒரே DNA வந்து இந்த ZDNA. Pyrimidine is showing anti conformation and purine is showing syn conformation, whereas in case of ADNA and BDNA both are anti conformation. 2 DNAலையுமே இந்த நைட்ரோஜினஸ் பேஸும் சுகரும் கொஞ்சம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் லொக்கேட் ஆகியிருக்கு. ஸோ ஏ ஃபார்ம் டிஎன்ஏக்கும் பி ஃபார்ம் டிஎன்ஏக்கும் கிளைகோசிடிக் லிங்கேஜ் எப்படி இருக்குது, ஆன்டி கன்ஃபர்மேஷன். ஆனால் ZDNAல ரெண்டுமே லொக்கேட் ஆகியிருக்கு. பியூரின்ஸ் எல்லாமே சின் கன்ஃபர்மேஷன்லேயும் பைரிமிடைன்ஸ் எல்லாமே நமக்கு ஆன்டி கன்ஃபர்மேஷன்லேயும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த ஜிக்ஸாக் ஷேப் கிடைக்கிது.
அந்த டிஎன்ஏ கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் இருக்குது. ஓகே, ஸோ மொத்தமாக நம்ம 15 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். இங்கே வந்து நான் ஃபியூ மோர் டயக்ராம்ஸ் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எதற்காக நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா, யூ ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏடிஎன்ஏ, பிடிஎன்ஏ ஆஸ் வெல் அஸ் இசட்டிஎன்ஏ. இந்த ஏடிஎன்ஏ பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த மேஜர் குரூப், மைனர் குரூப் அங்கே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் நமக்கு காமிக்கலை. ஆனால் இங்கே நீங்கள் பிடிஎன்ஏ பார்த்தீங்கன்னா மேஜர் குரூப், மைனர் குரூப்னு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இசட்டிஎன்ஏ பாருங்கள், அந்த சுகர் ஃபாஸ்ஃபேட் பேக்போனே எப்படி இருக்குது, ஜிக்ஸாக் மேனரில் லொக்கேட் ஆகி இருக்குது. ஓகேவா, இது வந்து அந்த இசட்டிஎன்ஏவுடைய ஷேப்பு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஏ, பி, சி அண்ட் இசட்டிஎன்ஏவை ஓரளவுக்கு படித்து முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏவுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஒன்று ஒன்றா படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அபவுட் த சைஸ் ஆஃப் த டிஎன்ஏ. டிஎன்ஏவுடைய சைஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸுடைய நம்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சைஸ் ஆஃப் த டிஎன்ஏ மாலிக்யூல் 0.7 மில்லிமீட்டர்லேருந்து 40,000 நானோமீட்டர், அதாவது 4 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் அது வந்து வேரி ஆகி இருக்கும். ஃப்ரெஜிலிட்டி ஆஃப் டிஎன்ஏ, டிஎன்ஏவுடைய ஃப்ரெஜைல் நேச்சர் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஹைலி ஃப்ரெஜைல், நல்ல வீக்காக இருக்குது. லார்ஜர் மாலிக்யூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஈஸியாக பிரேக் ஆகிடும், ஆனால் ஷார்ட் மாலிக்யூல்ஸ் வந்து ஈஸியாக பிரேக் ஆகாது. ஓகே, ஸோ லார்ஜர் மாலிக்யூல்ஸ், ஷார்ட்டர் மாலிக்யூல்ஸ் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? எந்தெந்த எந்தெந்த டிஎன்ஏ எல்லாம் இந்த 2 × 10⁸ டால்டன்ஸ் மாலிகுலர் வெயிட்டை விட அதிகமாக இருக்கோ அதெல்லாமே லாங் மாலிக்யூல்ஸ், அதெல்லாமே ஈஸிலி பிரேக்கபிள். ஆனால் எந்தெந்த டிஎன்ஏவெல்லாம் இதை விட கம்மியாக இருக்குதோ, அந்த 2 × 10⁸ டால்டன்ஸை விட கம்மியாக இருக்கோ அது எல்லாமே ஷார்ட்டர் டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ், அது வந்து ஈஸியாக பிரேக் டவுன் ஆகாது. ஸோ என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, ஷார்ட்டாக இருக்கிற அந்த டிஎன்ஏ வந்து ஈஸியாக பிரேக் ஆகலை, பட் லாங்காக இருக்கிற டிஎன்ஏ வந்து இட் இஸ் ஈஸிலி பிரேக்கபிள். அந்த லாங் அண்ட் ஷார்ட் நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா, அபவுட் தியர் மாலிகுலர் வெயிட். த மாலிகுலர் வெயிட் இஸ் நியர்லி 2 × 10⁸ daltons. Third point is about the effect of pH on DNA. pH is the concentration of the hydrogen ions. Okay, neutral pHல வந்து DNA எப்படி இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்கும். பட் அதனுடைய pH நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது, நியூட்ரல் pH எவ்வளவு, 7 pHஆக இருக்கும்போது ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் அதற்கும் அதிகமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஆல்கலை என்விரான்மெண்ட்டில் நியர்லி 11.3 pH போகும்போது டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்ட்ராண்டடாக இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோஜன் பாண்ட் எல்லாமே பிரேக் ஆகி அது வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டடாக மாறிடும். அந்த ப்ராசஸ் பேர் தான் டீநேச்சுரேஷன். ஓகே, ஸோ pH வந்து 11.3 இருக்கும்போது அந்த ஆல்கலிக் என்விரான்மெண்ட்டில் டபுள் ஹெலிக்ஸாக இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ 2 ஸ்ட்ராண்ட்ஸும் உடஞ்சிருது பிகாஸ் ஆஃப் த பிரேக்கேஜ் ஆஃப் ஹைட்ரோஜன் பாண்ட். ஸோ இப்போ நமக்கு 2 தனித்தனி ஸ்ட்ராண்டாக அது பிரிஞ்சிடுது. இந்த ப்ராசஸ் பேர் தான் டீநேச்சுரேஷன். And next thing is about the stability of the DNA. It is highly stable and the stability is due to hydrogen bond and hydrophobic interaction. ஹைட்ரோஜன் பாண்ட் வந்து எங்கே இருக்குது, 2 நைட்ரோஜினஸ் பேஸஸை கனெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒரு பியூரினையும் ஒரு பைரிமிடைனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்கும். அது வந்து நம்ம டிஎன்ஏக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. அதனால் நம்ம டிஎன்ஏவை அந்த டபுள் ஹெலிக்ஸ்லேருந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது வந்து ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன். நம்ம சுகர் மாலிக்யூல்ஸும் ஃபாஸ்ஃபேட் மாலிக்யூல்ஸும் ஹைட்ரோஃபிலிக்காக இருக்கிறதுனால அது வந்து பேக் போனாக அரேஞ்ச் ஆகியிருக்கு. ஆனால் நைட்ரோஜினஸ் பேஸஸ் வந்து ஹைட்ரோஃபோபிக்காக இருக்கிறதுனால அது உள்ளே அரேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ ஹைட்ரோஃபோபிக் உள்ளே வந்து லொக்கேட் ஆகிருக்கிறதுனால இந்த நைட்ரோஜினஸ் பேஸஸை ஈஸியாக நம்மளால் பிரேக் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஹைட்ரோஃபோபிக் நேச்சர் ஆஃப் த நைட்ரோஜினஸ் பேஸஸ் ப்ரொடெக்ட் த டிஎன்ஏ. இட் இஸ் நாட் ஈஸிலி கெட்டிங் எக்ஸ்போஸ்ட், வெளியே ஈஸியாக தெரியறது. அதனால் ஈஸியாக அதை வந்து கெமிக்கல்ஸாலேயோ இந்த பிஹெச்ஆலேயோ பிரேக் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் ஆடிங் மோர் ஸ்டெபிலிட்டி டு த டிஎன்ஏ. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அபவுட் தி ஹைப்பர்க்ரோமிக் எஃபெக்ட். ஹைப்பர்க்ரோமிக் எஃபெக்ட், ஹைப்பர் அப்படின்னா அதிகம், குரோமிக் அப்படின்னா கலர்ஸ். ஓகேவா, ஸோ டிஎன்ஏவால் கலர்ஸை அப்சர்வ் பண்ண முடியும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் ஹைப்பர்க்ரோமிக் எஃபெக்ட். ஸோ டிஎன்ஏ அப்சர்வ்ஸ் லைட் எனர்ஜி.
லைட் எனர்ஜியை அதால் அப்சர்வ் பண்ணி எடுக்க முடியும். ஆனால் இன்டாக்ட் டிஎன்ஏ அப்சர்வ்ஸ் லெஸ் லைட் பிகாஸ் த பேசஸ் ஆர் பேக்டு. பேசஸ் எப்படி இருக்குது? பேக்டாக இருக்குது. அந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் எல்லாமே உள்ளே பேக் ஆகி இருக்கிறதுனால அந்த ஃபுல்லாக அந்த டபுள் ஹெலிக்ஸாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ, அந்த இன்டாக்ட் டிஎன்ஏவால் அந்த கம்மியான லைட்டை தான் அப்சர்வ் பண்ண முடியும். ஆனால் டீநேச்சர்ட் டிஎன்ஏ இருக்குது இல்லையா, 2 ஹெலிக்ஸாக 2 ஸ்ட்ராண்டாக பிரிஞ்ச டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏவால் அதிக அளவில் லைட்டை அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா அந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் எல்லாமே வெளியே எக்ஸ்போஸ் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ ஹைட்ரோஃபோபிக் நைட்ரோஜினஸ் பேசஸ் எல்லாம் வெளியே எக்ஸ்போஸ் ஆகியிருக்கும் போது அது அதிக அளவில் லைட்டை அப்சர்வ் பண்ணுது. திஸ் ஃபினாமினான் ஆஃப் அப்சர்விங் மோர் லைட் இஸ் கால்ட் அஸ் ஹைப்பர்க்ரோமிக் எஃபெக்ட். ஸோ அட் 260 nanometer the DNA bases can absorb UV light. 260 நானோமீட்டரில் டிஎன்ஏ பேசஸ் எல்லாம் யூவி லைட்டை அப்சர்வ் பண்ணுது. அது எந்த அளவுக்கு அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணியிருக்கு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர். The spectrophotometer is used for measuring the absorption. At 260 nanometer, single-stranded DNA can absorb 1.37 units, whereas double-stranded DNA can absorb 1 unit. So this is used for distinguishing whether it is a single-stranded or double-stranded DNA. So நமக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த சாம்பிளில் single-stranded DNA இருக்கா இல்லை double-stranded DNA இருக்கா அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் யூவி லைட்டை நம்ம அதில் பாஸ் பண்ணுறோம். அதாவது அட் நியர்லி 260 nanometers. அந்த டைமில் சிங்கிள் டிஎன்ஏவாக இருந்துச்சுன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அதிக அளவில் லைட்டாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஆனால் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருந்துச்சுன்னா அது கம்மியான லைட்டை தான் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபினாமினனை வச்சு நம்மளால் அது டபுள் ஸ்டாண்டர்டாக இல்லை சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்த ப்ராப்பர்ட்டி இஸ் அபவுட் டீநேச்சுரேஷன். சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய டிஎன்ஏவை நாம் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய டிஎன்ஏவை நாம் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றுறது தான் டீநேச்சுரேஷன். அதாவது எக்ஸசிவ் டெம்பரேச்சரோ அல்லது எக்ஸசிவ் பிஹெச்னாலேயோ அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ் உருகுலைஞ்சு அது என்னவாக மாறுது? சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறுது. ஸோ 2 ரிப்பன் மாதிரி ஹெலிக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஹெலிக்ஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டு உடஞ்சி அந்த 2 ஹெலிக்ஸும் தனித்தனியாக போயிடுது. ஓகே, இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இங்கே நமக்கு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது. ஓகே, இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்குறோம், லைக் யூவி லைட், லைக் பிஹெச், எக்ஸசிவ் பிஹெச் ஆர் லைக் எக்ஸசிவ் டெம்பரேச்சர் நம்ம கொடுக்கும் பொழுது இது என்னவாகும் அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறிடும். இன்னொரு ஸ்ட்ராண்டு இங்கே ஒரு ஸ்ட்ராண்டு இப்படி பிரிஞ்சிடும். எப்படி பிரியுது? நடுவில் இருந்து நைட்ரோஜனஸ் பேசஸ் இருக்குல்ல, அந்த பேசஸ்க்கு இடையில் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்ரஜன் பாண்டெல்லாம் ஒன்று ஒன்று விட்டுடும். அப்படி அது பிரேக் ஆகி இப்படி சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறிடும். இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் டீநேச்சுரேஷன். ஓகே, செப்பரேஷன் ஆஃப் த 2 strands is called as denaturation. How it is happening? It is happening because of high temperature or due to acidic nature or due to alkalic nature. And it is made by the breaking of hydrogen bond. It is important. Denaturation of the DNA happens due to the breakage of which bond? Hydrogen bond. அங்கே 3 பாண்ட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் எஸ்பெஷலாக இந்த ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகும்பொழுது தான் டீநேச்சுரேஷன் நடக்குது. இந்த குவானினையும் சைட்டோசைனையும் லிங்க் பண்ணி நமக்கு 3 ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் இருக்கும். அடினைனையும் தைமைனையும் லிங்க் பண்ணி 2 ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் இருக்கும். அப்படி தானே? இப்போ இந்த 2ல் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சொல்லுங்கள்? இதுதான். இந்த ஜிசி இதில் இருக்கக்கூடிய அந்த 3 ஹைட்ரோஜன் பாண்ட் லிங்கேஜ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு அதிக அளவில் டெம்பரேச்சரும் பிஹெச்சும் வேணும். பிகாஸ் தே ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் திஸ் ஏடி லிங்கேஜ். இந்த ஏடி லிங்கேஜை விட இந்த ஜிசி லிங்கேஜை நமக்கு டீநேச்சர் பண்ணுறதுக்கு அதிக அளவில் டெம்பரேச்சரும் பிஹெச்சும் தேவைப்படுது. ஏன்னா அங்கே எத்தனை பாண்ட் இருக்குது? 3 ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்படி ஒரு டெம்பரேச்சரில், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இந்த டிஎன்ஏ 50% உருகுலைஞ்சு போகுது இல்லையா, அந்த டெம்பரேச்சரை நாம் மெல்ட்டிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு புக்கில் 85 டிகிரி செல்சியஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த temperature at which the DNA becomes denatured nearly 50% is called as melting temperature, and it is 85 degree Celsius. The next point is about renaturation.
நம்ம டீநேச்சுரேஷன் படித்தோம்ல, அதோடைய அப்படியே வைஸ் வேர்ஸா நிகழ்வு தான் ரீநேச்சுரேஷன். ஸோ ஒரு டீநேச்சர்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மறுபடியும் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக மாறுது. ஸோ ஹை டெம்பரேச்சரில் நம்ம அதை வந்து ரெண்டாக பிரித்தோம் இல்லையா. நவ் பை கூலிங் ஆர் பை நியூட்ரலைசிங் த மீடியம் ஸ்லோலி we can again bring up the double stranded DNA. ஸோ ஒரு டெம்பரேச்சரை வந்து நம்ம கூல் டவுன் பண்ணுறது மூலமோ அல்லது பிஹெச்சை மறுபடியும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறது மூலமாகவோ நாமளால் அந்த பிரிஞ்சு போன அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை மறுபடியும் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக மாற்ற முடியும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரீநேச்சுரேஷன். ஆனால் இது நடக்கணும்னா நம்ம வந்து இந்த ப்ராசஸை எப்படி பண்ணணும் அதான் முக்கியம். ஸ்லோவாக பண்ணணும். கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெம்பரேச்சரை வந்து குறைக்கணும். அதை மாதிரி அந்த மீடியமுடைய அந்த அசிடிக் நேச்சரையும் ஆல்கலிக் நேச்சரையும் நம்ம வந்து நியூட்ரல் பிஹெச்சாக மாற்றணும். இப்படி ஸ்லோவாக பண்ணும்பொழுது மட்டும்தான் ரீநேச்சுரேஷன் நடக்கும். ஆனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திடீர்னு நம்ம கூல் டவுன் பண்ணிட்டோம், டிராஸ்டிக்காக உடனே நம்ம அடுத்தது லோ டெம்பரேச்சருக்கு போனோம்னாலும் அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் எப்படி தான் இருக்கும், சிங்கிள் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்லோவாக அந்த டெம்பரேச்சரை வந்து கூல் டவுன் பண்ணும்பொழுது மட்டும்தான் இந்த ரீநேச்சுரேஷன் அப்படிங்கிற நிகழ்வு நடக்கும். Okay, and the next next property is about the solubility. DNA is a polar molecule. Polar molecule na enadhu? It is a charged molecule. So it is soluble in water. It is highly charged phosphate sugar backbone gives its polarity. DNA வுக்கு அந்த polarity nature கொடுக்கிறது யாரு? அந்த sugar phosphate backbone. But in the presence of high salt and alcohol it is insoluble. அதிக சால்ட் இருந்தாலும் அல்லது அதிகமான ஆல்கஹால் இருந்தால் கூட இந்த டிஎன்ஏவால் இன்சாலியபிளாக இருக்க முடியும். ஆனால் வாட்டரில் அது எப்படி இருக்குது, சாலியபிளாக இருக்குது. திஸ் இஸ் அபவுட் த சாலியபிலிட்டி ஆஃப் த டிஎன்ஏ. நெக்ஸ்ட் நேச்சர் இஸ் அபவுட் த buoyant density. Next point is about the buoyant density when we are centrifuging DNA with cesium solution. சீசியம் குளோரைடு இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனில் நம்ம டிஎன்ஏவை சென்ட்ரிஃப்யூஜ் பண்ணும் பொழுது அந்த டிஎன்ஏ எப்படி இருக்கும், ஸ்டேஷ்னரியாக இருக்கும். இட் வில் ரிமைன் ஸ்டேஷ்னரி. வாட் இஸ் த ரீசன்? பிகாஸ் ஆஃப் த சிஜி கண்டென்ட். அந்த குவானைன் சைட்டோசின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் பொழுது இட் லீட்ஸ் டு ஹையர் buoyant density. அப்போது நம்ம டிஎன்ஏ வந்து அதிக அளவில் buoyant density காமிக்குது, இந்த சென்ட்ரிஃபிகேஷனில் காமிக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து இந்த ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஜிசி கண்டென்ட். ஏன்னா இட் இஸ் லிங்க்டு பை 3 hydrogen bonds. Okay, so now we have learnt about the different properties of DNA. Now it's time to learn the factors affecting the DNA to change its conformation into different forms. B ஃபார்மில் இருக்கக்கூடிய DNA டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. அதுக்கான 3 இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ் தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இட் இஸ் அபவுட் physiological conditions. Physiological condition. Second thing is about the DNA base sequence, and third thing is about the presence of binding of the protein. First in the physiological condition என்னன்னு பார்க்கலாம். Physiological condition நம்ம செல்ஸில் அவைலபிளாக இருக்கக்கூடிய humidity and ionic concentration and hydration environment, these all are required for the DNA to change its conformation. அந்த salt concentration, அந்த humidity and அதில் இருக்கக்கூடிய hydration, இது எல்லாமே ஒரு ஃபிசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அந்த ஃபிசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் சேஞ்சஸ் வரும் பொழுது பிடிஎன்ஏ வந்து என்னவா மாறும், இஇசட்டாக மாறும். ஆனால் இதுவே ஏடிஎன்ஏ இருக்கும் பொழுது அது என்னவா மாறும், டிடிஎன்ஏவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் அபவுட் த crucial factor. What is the most crucial factor? DNA base sequence. இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். இங்கே வந்து 2 கொடுத்துருக்கேன் இல்லையா, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஓகே, த டிஎன்ஏ பேஸ் சீக்வென்ஸ் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் ஃபேக்டர். அந்த என்னென்ன பேஸ் சீக்வென்சஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிஎன்ஏவுடைய ஷேப், சைஸ், காயிலிங் அண்ட் அதர் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டிஸ் வேறுபடும். ஸோ நம்ம படித்தோம் இல்லையா, அந்த இசட்-டிஎன்ஏல பியூரின், பைரிமிடைன் ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் ஆகி இருக்கும். அதனால தான் அந்த சுகர் ஃபாஸ்ஃபேட் பேக்போன் எப்படி இருக்குது, ஜிக்ஸாக் மேனரில் லொக்கேட் ஆகி இருக்குது. ஸோ தேட் இந்த டிஎன்ஏ பேஸ் பேருடைய
அந்த லிங்கேஜ், அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே எதுக்கு ரொம்ப தேவை? அந்த டிஎன்ஏவுடைய ஷேப் அண்ட் சைஸை நிர்ணயிக்கிறதுக்கும் அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டிஸை நிர்ணயிக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம். மூணாவது பாயிண்ட் இஸ் அபவுட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பைண்டிங் ப்ரோட்டீன். டிஎன்ஏல சில ப்ரோட்டீன்ஸ் வந்து பைண்ட் பண்ணும் பொழுதும் அதனுடைய கன்ஃபர்மேஷன் மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், a protein binds with one helical conformation of the DNA and changes its structure into different forms. For example, a protein binds with bDNA, so the bDNA gets transformed into A or Z forms. ஓகே, இது கொஞ்சம் புது பாயிண்ட். இப்போது ஏதாவது ஒரு பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து நம்ம பிடிஎன்ஏயோட பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பிடிஎன்ஏ என்னவாகுது? தன்னுடைய ஸ்டெபிலிட்டியை இழந்து அது ஏடிஎன்ஏவாகவோ அல்லது இசட்டிஎன்ஏவாகவோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ த பைண்டிங் ப்ரோட்டீன் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சேஞ்சிங் த கன்ஃபர்மேஷன் ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ நவ் வி ஹேவ் லேர்ன்ட் த ரீசன்ஸ் ஃபார் சேஞ்சிங் த கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம படிக்கிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. நம்ம பாடியில் டிஎன்ஏ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுதுன்னு படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய இன்ஃபர்மேஷன், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணுது, அப்படி தானே? ஸோ நம்மளுடைய சந்ததியினர் ஒரு சந்ததியிலேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகுது. ஸோ தாத்தா மாதிரியே பேரனும் இருக்கான் அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து இந்த ஜீன் தான். ஸோ அந்த ஜீனில் என்ன இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த நைட்ரோஜினஸ் பேசஸ். அந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் இருக்கு இல்லையா, பியூரினும் பைரிமிடனும், அது எப்படியெல்லாம் அரேஞ்ச் ஆகி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ரெண்டாவது ஃபங்க்ஷன் அதனுடைய ரிப்ளிகேஷன். ரிப்ளிகேஷன் என்ன? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ அதனுடைய டாட்டர் டிஎன்ஏவை தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. இதுதான் நம்ம அடுத்து படிக்க போகிற டாபிக், டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். ஓகே, ஸோ இந்த டிஎன்ஏ ரிப்ளிகேஷனில் அதால் கார்பன் காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் செல் டு டாட்டர் செல். ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆகுதில்ல நம்மளுடைய பாடியில். அப்போ ஒரு செல் 2ஆக பிரியும் பொழுது ஒரு செல்லுக்கு மட்டும்தான் அதால் குரோமோசோமை கொடுக்க முடியும். அப்போ டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடக்கும் பொழுது அதால் 2 செல்லுக்குமே தன்னுடைய குரோமோசோம்ஸை கொடுக்க முடியும். ஸோ ரிப்ளிகேஷனுங்கிற ஃபார்ம், அந்த ப்ராசஸ் வந்து இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் கிவிங் தி ஜெனட்டிக் மெட்டீரியல் டு போத் த செல்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அபவுட் த chromosomes. The chromosomes are essential for the equitable distribution of DNA during cell division. நமக்கு 23 pairs of chromosome அழகாக அரேஞ்ச் ஆகி இருக்கிறதுனால தான் நம்மளால் செல் டிவிஷன் அப்போது ஈஸியாக குரோமோசோமை பிரித்து கொடுக்க முடியுது. நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் அபவுட் த ரீகாம்பினேஷன். மியோசிஸ் ப்ராசஸ் நடக்கும்போது அந்த கேமெட்ஸில் வந்து நியூ ஜீன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்பாவோடைய ஜீனும் அம்மாவோடைய ஜீனும் இணைஞ்சு புது காம்பினேஷனில் ஜீன் உருவாகுது இல்லையா, அதுதான் நம்ம ரீகாம்பினேஷன்னு சொல்லுவோம். அப்படி ரீகாம்பினேஷன் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே அம்மா அப்பா மாதிரியே இருப்போம். ஓகேவா? ஸோ மிக்சிங் ஆஃப் த ஜீன் நடக்கிறதுனால தான் நமக்கு புது கேரக்டர்ஸ் உருவாகுது. ஓகே, ஸோ ரீகாம்பினேஷன் இஸ் நீடட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ கேரக்டர்ஸ் இன் ஹியூமன் பீயிங். நெக்ஸ்ட் திங் இஸ் அபவுட் த மியூட்டேஷன். மியூட்டேஷன் அப்படிங்கிறது நைட்ரோஜினஸ் பேஸஸுடைய அரேஞ்ச்மெண்ட்லேயோ இல்லை அதனுடைய ஸ்ட்ரக்சர்லேயோ திடீர்னு நடக்கக்கூடிய சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ்னால என்ன நடக்கும்னா வேரியேஷன்ஸும் எவல்யூஷனும் நடக்கும். ஒரு புது ஆர்கானிசம் உருவாகிறதுக்கு கூட அது வந்து சான்சஸாக அமையும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் அபவுட் தி டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸில் டிஎன்ஏ மாலிக்யூல் ஆர்என்ஏ மாலிக்யூலாக நமக்கு உருமாறும். ஸோ டிஎன்ஏலேருந்து நமக்கு ஆர்என்ஏ கிடைக்கும். இட் இஸ் அ ஹெட்ரோ கேட்டலிக் ஆக்டிவிட்டி ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ அப்படி டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் எல்லாமே ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்கணும். நெக்ஸ்ட்டு செல்லுலார் மெட்டபாலிசம். ஒவ்வொரு செல்ஸ்லேயும் மெட்டபாலிசம் நடக்கும். அந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது டிஎன்ஏ. Okay, so this control happens with the help of RNAs, proteins, enzymes and hormones. And the next process is differentiation. Due to differential functioning of the specific regions of DNA, different parts of the organism gets differentiated into size, shape and functions. நம்மளுடைய செல்ஸில் நடக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்னால தான் நம்மளுடைய கை கால் ஆர்கன்ஸ் எல்லாமே மற்றவங்கள மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ த ஷேப், சைஸ், எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஃப்ரென்சியேஷன் ஹேப்பனிங் இன் த டிஎன்ஏ. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் அபவுட் த டெவலப்மெண்ட். ஒரு ஆர்கானிசமுடைய டெவலப்மெண்ட் எதை பொறுத்து இருக்குன்னா அவனுடைய இன்டர்னல் ஜெனட்டிக்ஸை பொறுத்து இருக்குது. அப்புறம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்கில்
The hypervariable microsatellite DNA sequences of each individual are distinct. நம்ம ஏன் இது ஃபிங்கர் பிரிண்டிங்னு சொல்கிறோம்? ஒவ்வொருத்தங்களுடைய கைரேகையும் வித்தியாசப்படுற மாதிரி நம்மளுடைய டிஎன்ஏ சீக்வன்சஸில் ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏ கண்டிப்பாக வேரியபிளாக தான் இருக்கும். அது என்ன சீக்வென்ஸ் அப்படின்னா ஹைப்பர் வேரியபிள் மைக்ரோசேட்டிலைட் டிஎன்ஏ சீக்வென்சஸ். அது ஒருத்தனுக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தனுக்கு சேமாக இருக்காது. ஈவன் அவன் ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தால் கூட அவனுக்கு இந்த ஹைப்பர் வேரியபிள் மைக்ரோசேட்டிலைட் டிஎன்ஏ சீக்வென்ஸ் ஒருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கும் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது எதற்காக யூஸ் பண்ணுது அப்படின்னா ஃபார் ஃபைண்டிங் த ரிலேஷன்ஷிப். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேபி வந்து அந்த அப்பாவுடையது தானே அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அப்பாவுடைய டிஎன்ஏவும் பேபியுடைய டிஎன்ஏவும் எடுத்து மேட்ச் பண்ணுறோம்ல, அதில் வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ப்ராசஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ திஸ் மெக்கானிசம் ஆஃப் DNA processing is called as DNA fingerprinting. And the next process is about the gene therapy. Gene therapy, நிறைய பீப்புளுக்கு ஜெனட்டிக் டிசீஸஸ் இருக்குது இல்லையா? ஸோ டிஃபெக்டிவ் ஜீன்ஸ் இருக்கும்போது டிஃபெக்டிவ் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். டிஃபெக்டிவ் ப்ரோட்டீனால் நமக்கு தேவையான ஃபங்க்ஷனை பண்ண முடியாது. அந்த சமயத்தில் அந்த பீப்புளுக்கு வந்து நிறைய டிசீசஸ் வரும். ஸோ அதை எப்படி க்யூர் பண்ணலாம்? நம்ம இந்த டிஃபெக்டிவ் ஜீனை சரி பண்ணுறதுக்கு தகுந்த கரெக்டிவ் ஜீனை உடம்புக்கு உள்ள கொடுக்கறது. ஸோ அந்த டிஃபெக்டிவ் ஜீன் இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் நம்ம வந்து கரெக்டிவ் ஜீனை செலுத்தும் பொழுது அந்த கரெக்டிவ் ஜீன் போய் ப்ராப்பரான ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணி அந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஜீன் தெரப்பி. ஸோ ஜீன் தெரப்பி இஸ் த கரெக்ஷன் ஆஃப் defective heredity with the help of corrective genes. And the next thing is about the antisense therapy. Antisense therapy, இந்த antisense mRNA இருக்கும் பொழுது, இந்த antisense mRNA or antisense RNA இருக்கும் பொழுது, it will not allow the pathogenic genes to express. ஸோ நம்மளுடைய பாடியில் இந்த ஜீன்ஸ், இந்த RNAs இருக்கும்போது பேத்தோஜெனிக் ஜீன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விடாது. ஸோ நமக்கு அது வந்து நோயை ஏற்படுத்தாது. ஸோ இந்த டெக்னிக் எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் finding the failure of angioplasty, and the modification of this antisense therapy is called as RNA interference process. ஸோ antisense தெரப்பியில் நம்மளால் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கா அப்படிங்கிறத கூட செக் பண்ண முடியும். இப்போது இந்த டாபிக்ஸோடு சேர்த்து நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நம்ம அது ஆல்ரெடி படித்தது தான், பட் இங்கே நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த நியூக்ளிக் ஆசிட் அப்படி இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளிக் ஆசிடை ஃபர்ஸ்ட்டாக நியூக்ளின் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டாக பஸ் செல்ஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணது இந்த மேஸ்டர் இந்த இயர் 1869. அப்புறமா வந்து இந்த ஹெர்ட்விக் 1884 அவங்க வந்து இந்த நியூக்ளின் தான் நம்மளுடைய ஹெரிடிட்டரி ட்ரைட்ஸை ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த ஆல்ட்மேன் 1899 நியூக்ளின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸுக்கு அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிட் நம்ம பிரிக்கலாம். அண்ட் நம்ம பாடியில் 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்குது. ஒன்று டிஎன்ஏ, இன்னொன்று ஆர்என்ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அடுத்தது வருது ஃபிஷர் 1880s வந்து நம்மளுடைய நியூக்ளிக் ஆசிடில் பியூரின்ஸ் அண்ட் பைரிமிடைன்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அடுத்து லிவென் in 1910 he found that நைட்ரோஜனஸ் பேஸஸோடு சேர்த்து நம்மளுடைய டிஎன்ஏல ஃபாஸ்போரிக் ஆசிடும் பென்டோஸ் சுகரும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. So based on this, he characterized 4 types of nucleotides are present in the DNA. And the next thing is about the Chargaff's rule. Chargaff rule நம்ம படிக்கும் பொழுது நமக்கு purine amount of purine is equal to the amount of pyrimidine நம்ம படித்தோம். So the Chargaff's rule is very important. Okay, why it is an important topic. So அதை நம்ம DNA historyல படிக்கிறோம். Chargaff's rule was proposed in 1950. In 1953, Wilkins and Franklin gave a different process called as X-ray diffraction, and through this X-ray diffraction, photographs of DNA were taken, and in the photograph நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது DNA உடைய டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் கிடச்சிது. லைக் DNA உடைய டயாமீட்டர் இஸ் 20 ஆம்ஸ்ட்ராங் நம்ம சொன்னோம். ஒரு டர்னுடைய லெங்த் வந்து 34 ஆம்ஸ்ட்ராங்னு சொன்னோம். இந்த மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நமக்கு கிளியராக கட்டாக கொடுத்தது இந்த DNA இந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டெக்னிக் தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது, நமக்கு டிஎன்ஏடைய மெஷர்மெண்ட்ஸை ப்ராப்பராக கொடுத்தது
என்ன டெக்னிக்னு இருக்கும். ஆப்ஷனில் வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷனும் இருக்கும், 3D ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ கிவன் பை வாட்சன் அண்ட் கிரிக் அப்படின்னு இருக்கும். பட் ஆன்சர் வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் தான். ஏன்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷனில் மட்டும்தான் நமக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் வாட்சன் அண்ட் கிரிக் வந்து 3D மாடலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3D மாடல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து வாட்சன் அண்ட் கிரிக். அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி பை வில்கின்ஸ் அண்ட் ரொசாலிண்ட் ஃப்ராங்க்லின். ஓகே. And Crick and Watson gave the helical model of DNA, and for that they were awarded with the Nobel Prize. And then in 1962, 3D model of DNA. The Nobel Prize was awarded in the year 1962. And then Kornberg and Severo Okoya. Kornberg டிஎன்ஏவை இன்வைட்ரோ கல்ச்சரில் பாடிக்கு வெளியே, அதாவது லெபார்ட்ரியில் டிஎன்ஏவை சிந்தசைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செவேரோ ஒக்கோயா டிஎன்ஏவையும் ஆர்என்ஏவும் இன்வைட்ரோ கல்ச்சரில் சிந்தசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்காக they are provided with the Nobel Prize in the year 1972. Okay, so now 1957. Okay, so now we have learnt about the different structural forms of DNA and then properties of DNA as well as functions of DNA and also in the history of DNA. இது வந்து history of DNA-வை நம்ம ஆல்ரெடி டிஆக்சிரிபோஸ் நியூக்ளியஸோடைய ஸ்ட்ரக்சரில் நம்ம படித்தோம். பட் இப்போ நான் ரிவிஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் செலக்டிங் மை கிளாஸ் ஃபார் லிசனிங் அண்ட் டேக்கிங் நோட்ஸ். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.